காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். இந்த அதிகாலை வேளையில் உன்னை வருத்தும் எல்லா காரியங்களையும் என் பாதத்தில் வைத்துவிடு. துதிக்கத் தொடங்கு. உன் துதியின் சத்தம் திறக்க வேண்டிய வாசல்களை திறக்கட்டும். கடந்த பல வருடங்களிலும் நீ பெற்றிருக்கிற எண்ணி முடியாத நன்மைகளுக்காக துதி. உன்னை இரட்சித்த என் விலையேற பெற்ற கிருபைக்காய் துதி. அந்தகார சங்கிலிகளால் கட்டப்பட்டு பிசாசின் அடிமைத்தனத்தில் மரித்து கிடந்த உன்னை தேடி வந்த என் பேரன்புக்காக துதி. உனக்கு நான் ஈவாய் தந்த இரட்சிப்பின் வெண்வஸ்திரம், நீ பெற்றுள்ள அதிகாரமாகிய மோதிரம், புதிய வழியில் நடக்க நீ பெற்றிருக்கும் ஆயத்தம் என்னும் பாதரட்சை, இரட்சிப்பின் மகிழ்ச்சி, உலகம் தரக்கூடாததும் எடுத்துக்கொள்ளக்கூடாததுமாகிய சமாதானம், பாதுகாப்பு, பராமரிப்பு, வழிநடத்த என் வசனம், கால் இடராது காக்க என் தேவ தூதர்கள், எண்ணி சொல்ல முடியாத வாக்குதத்தங்கள், உன் ஜீவன், சுகம், பலன், இன்னும் எண்ணி முடியாத நன்மைகள், இவற்றுக்காக துதி. உன்னை சுற்றிலும் உள்ள இயற்கை, சூரிய ஒளி, வெப்பம், காற்று, பிராணவாயு, தண்ணீர், இன்னமும் உன் அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக துதி. உன்னை நேசிப்பவர்கள், உனக்கு உதவி செய்கிறவர்கள், உனக்கு ஆதரவு அளிப்பவர்கள் எல்லாவற்றுக்காகவும் என்னை துதி. துதிப்பதே உன் தலையாய கடமையாகும். இந்த காலை வேளையில் பறவைகள் பாடும் பாட்டு, தண்ணீரின் இரைச்சல், மரங்கள், செடிகள், கொடிகளின் அசைவுகள் உன்னை உற்சாகப்படுத்தட்டும். ஆதார வசனம்: கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது! பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. சங்கீதம் 104:24.